புதிதும் ஜீவனுமான வழி. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எபிரேயர் 10, 20, 21, 22, 23. இயேசு கிறிஸ்து பழையவைகளை ஒழித்து புதியவைகளை அறிமுகம் செய்கிறார். அதைத்தான் புது படைப்பு, புது வாழ்வு போன்றவை கற்றுத்தருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனை வாழ்வு பழைய பாரம்பரியங்களிலிருந்து மக்களை விடுவித்து புதிய வாழ்வை அறிமுகம் செய்தது. அது மட்டுமல்ல, அவர் தம்மை தாமே வழியாக கூறுகிறார். அவ்வழி புதியதும் ஜீவனுமான வழியாக அமைந்து காணப்படுகிறது. ஆதாம் பழைய வழி, அவ்வழியாக பாவமும் பாவத்தினால் மரணமும் நம்மை ஆண்டு கொண்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே புதிய வழியாக வந்தபடியால் அவ்வழியாய் ஜீவனை கண்டடைகிறார்கள் என்பதே நற்செய்தி. புதிய வழியாம் இயேசுவினால் ஜீவனை கண்டடைவோம். ஒரு கம்பளிப்புழு கூட்டுப்புழு புழுவாக மாறி அதிலிருந்து புதிய ஜீவனை பெற்று வண்ணத்து பூச்சியாக இறக்கைகளை அடித்து பறந்து வெளியே வருகிறது. புது வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்பும் விசுவாசி திருமறையின் வசனத்திற்குள்ளாக காத்திருந்து உன்னத சிங்காசனங்களில் அமர கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். சாத்தானின் அருவருப்பான வழி நடத்துதலை விட்டு பரலோகம் கலிகூறும் மனம் திரும்புதலின் வழியை நாம் பின்பற்றுவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.